ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மகாராஜபுரம் பகுதியில் பராமரிப்பின்றி காணப்படும் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம். ஜெயலானி, அந்த பகுதியில் அந்த பூங்கா எவ்வாறு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மக்களால்? இது பற்றின விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளது மகாராஜபுரம் ஊராட்சி. இந்த ஊராட்சி பகுதியில் கடந்த 2016, 2017 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தாய் திட்டத்தின் மூலம் பூங்கா மற்றும் உயர்பயிற்சி கூடம் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. பின்பு 2018 ஆண்டு அந்த பூங்காவானது திறக்கப்பட்டது. இந்த நிலையில் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் போதிய பராமரிப்பு இல்லாததன் காரணமாக சேதமடைந்து காணப்படுகிறது. பூங்கா வளாகத்திற்குள் செடிகள் வளர்ந்து காணப்படுவதால் சிறுவர்கள் அச்சத்துடனேயே பூங்காவை பயன்படுத்தும் நிலை என்பது இருந்து வருகிறது. மேலும் விஷச்சந்துக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமல்லாது பூங்காவை சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். உடற்பயிற்சி கூட பராமரிப்பு இல்லாததன் காரணமாக உடற்பயிற்சி செய்யும் பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து காணப்படுகிறது. மேலும் பூங்காவில் உள்ள கட்டிடங்களுக்கும் சேதமடைந்து காணப்படுகிறது. உடனே மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் பூங்காவை சீரமைத்து அதை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை தற்போது பார்க்கலாம். அரசாங்கம் சீர் செய்து அந்த மக்களுக்கு விஷப்பூச்சிகள், சிறுவர்களுக்குரிய பூங்காவில் விஷப்பூச்சியை நடமாட்டம் இருக்கிறது. பழுதான அந்த சீரமைச்சு தரும்படி அரசாங்கத்திற்கு பணிகளை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சீரமைக்காத விளைவாக அங்கே இருக்கக்கூடிய மது பாட்டில்களும் முழுக்க மருந்து அருந்தக்கூடிய பூங்காவாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பூங்கா எந்த விதமான பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது. உடனடியாக சிறுவர்கள் விளையாடக்கூடிய பூங்காவுக்கு பராமரிப்பு செய்து நல்ல முறையில் ஏற்பாடு செய்யும்படி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொள்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம்.